எல்லாருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம 18 மேல் கணக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன, 18 மேல் கணக்குனா என்ன, அந்த 18 மேல் கணக்கில் வரக்கூடிய நூல்கள், அதில் அகப்பாட்டுனா என்ன, புறப்பாட்டுனா என்ன, அந்த நூல்களில் தொகை நூல்கள்னால் என்ன, பாட்டு நூல்கள்னால் என்ன அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தாச்சு. அந்த தொகை நூல்களை பற்றி விரிவாக்கமாக பார்த்துட்டு அதில் 8 தொகை அப்படின்றத ஃபுல்லாக நாம் பார்த்துட்டோம். 8 தொகைன்றது என்னென்னலாம் வரும், அதில் அகம் சார்ந்த நூல்கள் என்ன, புறம் சார்ந்த நூல்கள் என்ன, அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. இதில் அகம் சார்ந்த நூல்களில் 5ல் ஒன்றான நற்றிணை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி குறுந்தொகை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. குறுந்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குறுந்தொகை பிரித்து எழுதுக. குறுந்தொகைனா குறுமை ப்ளஸ் தொகை. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு தொகை நூல், நேரடியாக நேம் வருது. நான் ஏற்கனவே போன டைமே நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். தொகை 8 தொகையில் தொகை அப்படின்னு வரக்கூடிய நூல்கள் பார்த்திங்கன்னா குறுந்தொகையும் கலித்தொகையும். இந்த தொகை நூல்கள் கடவுள் வாழ்த்து சேர்த்து பாடல் ஒரு நம்பர் வரும், கடவுள் வாழ்த்து சேர்க்காமல் பாடல் ஒரு நம்பர் வரும். மீதி எல்லாத்துக்குமே என்ன நம்பரோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கணும். அது கடவுள் வாழ்த்து சேர்த்தோ சேர்க்காமலோ அப்படின்றது மற்ற நூல்களுக்கு கிடையாது. நமக்கு குறுந்தொகைக்கும் கலித்தொகைக்கும் மட்டும்தான். குறுந்தொகை பிரித்து எழுதுக்கன்னா குறுமை கூட்டல் தொகை. ஓகேங்களா? குறுந்தொகையோடைய அடைமொழி ஏற்கனவே நம்ம சாங் பார்த்துருக்கோம். நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை. அப்போ குறுந்தொகையோடைய அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல. நற்றிணையோட அடைமொழி நல். நற்றிணைனா மீனிங் என்னது, நல்ல திணை. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நற்றிணை அதனுடைய அடைமொழி நல், குறுந்தொகை அதனுடைய அடைமொழி நல்ல. ஓகேங்களா? நற்றிணையோடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல திணை, அங்கே தான் நல்ல வரும். பட் குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை, அதை மட்டும் முடிச்சுக்கோங்க. நல்ல அப்படின்றது அடைமொழி. ஓகேங்களா? 8 தொகையில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். 8 தொகையில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது, நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது 8 தொகை கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன வருவீங்க, நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை, இந்த ஆர்டர் தான். ஃபஸ்ட்டு உங்கள் வாயிலேருந்து வர்றது நற்றிணை. அப்போ 8 தொகையில் முதலாவதாக எண்ணப்படுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நற்றிணை. 8 தொகையில் முதலாவதாக தொகுக்கப்பட்டது. இந்த 8 தொகை ஃபுல்லாகவுமே தொகுக்கப்பட்ட நூல்கள் தான், ஏன்னா தொகை நூல். இந்த தொகுக்கப்பட்ட நூல்களில் 8 நூல்களில் எந்த நூல் முதன்மையாக தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தான். ஓகேங்களா? இது ரெண்டுமே நற்றிணைக்கு குறுந்தொகைக்கு வரக்கூடிய டிஃப்ரென்ஷியேட். ஓகேங்களா? குறுந்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 402 பாடல்கள் பிராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன் அப்படின்னு சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள், கடவுள் வாழ்த்து சேர்த்து 402னா கடவுள் வாழ்த்து சேர்க்காம 401. இதை தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், உங்களை மைண்டு டைவர்ட் பண்ணக்கூடிய கொஷின். ஓகேங்களா? மற்ற எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் என்ன சாங் இருக்கோ அந்த சாங்கோடைய நம்பர் அப்படியே போட்டுருணும். ஓகேங்களா? இப்போ குறுந்தொகையோட அடிவரையறை பார்த்தீங்கன்னா 4 to 8 அடிகளை உடையது. ஓகேங்களா? நற்றிணை 9 to 12, குறுந்தொகை 4 to 8 அடிகளை உடையது. ஓகேங்களா? குறுந்தொகை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ. ஃபஸ்ட்டு தொகுத்தவர் அப்படின்னா புலவர் வருவாங்களா, அரசர் வருவாங்களா, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தொகுத்தவர் யாருன்னா புலவர், தொகுப்பித்தவன் அரசன். இப்போ தொகுத்தவர் புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ, தொகுப்பித்தவன் அரசன் வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா? அது நற்றிணைக்கு அரசன் பேர் தெரியும், புலவர் பேர் தெரியாது. அதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட் குறுந்தொகை. குறுந்தொகைக்கு புலவர் பெயர் தெரியும் பூரிக்கோ, தொகுப்பித்தவன் அரசன் பெயர் தெரியாது. ஓகேங்களா? நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்காங்க, பாரதம் பாடிய பெருந்தேவன். ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான், குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடந்து பாரதம் பாடிய பெருந்தேவன். ஓகேங்களா? குறுந்தொகையோட கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், முருகக் கடவுள். ஓகேங்களா? நற்றிணை கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது, நற்றிணை பார்த்தீங்கன்னா திருமால், குறுந்தொகை முருகன், மீதி இருக்க எல்லாத்துக்குமே யாருன்னா சிவன். ஓகேங்களா? குறுந்தொகைன்றது அவ்வளோதான். இதை தாண்டி குறுந்தொகையில் எதுவும் கேட்க மாட்டாங்க. குறுந்தொகை ஒரு டைம் ரிப்பீட் பண்ணலாம், நற்றிணையும் குறுந்தொகையும் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? குறுந்தொகை அப்படின்றத பிரித்து எழுதுனா குறுமை ப்ளஸ் தொகை. நற்றிணை அப்படின்றத பிரித்து எழுதுனா 2 டைப்பில் பிரித்து எழுதலாம், நல் ப்ளஸ் திணை, நன்மை ப்ளஸ் திணை. ஓகேங்களா? நல் ப்ளஸ் திணை. குறுந்தொகையோடைய அடைமொழி நல்ல குறுந்தொகை, நற்றிணையோடைய அடைமொழி நல் நற்றிணை. நற்றிணைக்கு மீனிங் இருக்குது. நற்றிணைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல திணை. நற்றிணையிலோடைய பாடல்கள் 400 பாடல்கள், குறுந்தொகையோடைய பாடல்கள் 402 பாடல்கள். பிராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன் ஏன்னா சொல்லி பழகினா தான் உங்களுக்கு தெரியும். கடவுள் வாழ்த்து இல்லாமல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 401. இப்படி தான் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஈஸியாக போட்டுடலாம். நற்றிணையோடைய அடி வரையறை என்னன்னு பார்த்தீங்கன்னா
9 முதல் 12 அடிகள். ஒரே ஒருத்தர் மட்டும் 13 அடிகள் பாடியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா போதனார். குறுந்தொகையோட அடி வரையறை பார்த்தீங்கன்னா 4 to 8. ஓகேங்களா. நற்றிணையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. நற்றிணையை தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ. தொகுப்பித்தவன் யாரும் கிடையாது, நமக்கு தெரியலை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவன். ஸோ எந்த கடவுளை பற்றினது பார்த்தீங்கன்னா திருமால் கடவுளை பற்றியது. ஓகேங்களா. ஸோ குறுந்தொகைக்கு வந்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவன். அதே பாரதம் பாடிய பெருந்தேவன் தான் வராரு. கடவுள் எந்த கடவுளை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுளை பற்றியது. ஓகேங்களா. முருகனை பற்றி கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க. அந்த கடவுள் வாழ்த்து தான் ஒன்றா சேர்த்துருக்காங்க 402. அந்த கடவுள் வாழ்த்து இல்லைன்னா 401 பாடல்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ ஐங்குறு நூறு பேர்லேயே இருக்குது. 5 குறுமை 100. ஸோ ஐங்குறு 100 பிரித்து எழுதுங்கன்னா 5 + குறுமை + 100. ஸோ 5 குறுகிய 100 பாடல்களை உடையது தான் ஐங்குறு 100. ஸோ இந்த 5 அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன நினைப்போம், 5 திணைகள். ஓகேங்களா. அப்போ திணைகளுக்கு 100 பாடல்கள் வீதம் 5 திணைகளுக்குமான 500 பாடல்களை கொண்டுள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஐங்குறு 100 கலித்தொகை அகநானூறு இது எல்லாத்துக்குமே நீங்கள் 5 திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க ஐங்குறு 100க்கு வரலாம். 5 குறுமை 100. ஓகேங்களா. 5 குறுகிய 100 பாடல்களை உடையது தான் ஐங்குறு 100. ஓகேவா. 5 திணைகளுக்குமான பாடல்களை கொண்டுள்ளது. ஃபஸ்ட்டு 5 திணை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இதுதான் 5 திணை. இது கூடவே சிமிலாரிட்டியாக இன்னொரு திணைகள் வச்சு வரக்கூடியது 2 இருக்குது. அதை இங்கேயே பார்த்தலாம். அது நம்ம இலக்கண பகுதியில் வருது. பட் இங்கேவே நான் சொல்லிடுறேன் 5 திணை பார்க்கும்போதே. ஓகேங்களா. ஸோ அன்பின் 5 திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதை தாண்டி அகத்திணை, புறத்திணை அப்படின்னு நமக்கு திணைகள் 2 டைப்பில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அகத்திணை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. ஓகேங்களா. ஸோ அப்போது அகத்திணை மொத்தம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 7. ஓகேவா. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. அன்பின் 5 திணைனா நேம்லேயே இருக்குது 5. அகத்திணைனா 7. புறத்திணைனா உங்களுக்கு 12 புறத்திணைகள். ஓகேங்களா. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை. இந்த கைக்கிளை பெருந்திணை எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், அகத்திணையிலே கைக்கிளை பெருந்திணை தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா இந்த 5 திணைகள் அன்பின் 5 திணைகள்னால் திணைக்கு 100 பாடல் வீதம் 500 பாடல்களை கொண்டுள்ளது ஐங்குறு 100. சரி, ஓகே. ஐங்குறு 100 அப்படின்றது ஆசிரியர், இதை தொகுத்தவர், தொகுப்பித்தவன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ தொகுத்தவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவன் யாருன்னா யானைக்கட்சை, மாந்தரன், சேரல், இரும்புரை. இப்போ நீங்கள் வாங்க, நற்றிணைக்கு தொகுத்தவர் கிடையாது. ஓகேங்களா. தொகுப்பித்தவன் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அரசன் மட்டும்தான் இருக்காங்க, புலவன் இல்லை. குறுந்தொகைக்கு பார்த்தீங்கன்னா புலவர் மட்டும்தான் இருந்தாங்க, பூரிக்கோ. தொகுப்பித்தவன் அரசன், பெயர் தெரியவில்லை. பட் ஐங்குறுன்னு இருக்குது, புலவரும் இருக்காங்க, அரசனும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ புலவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யானைக்கட்சை, மாந்தரன், சேரல், இரும்பொறை. ஓகேங்களா. ஸோ நற்றிணையோடைய அடி வரையறை 9 to 12. அந்த ஒரு அடி எக்ஸம்ஷனாக ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதனார். இங்கே குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 to 8 அடிகளை உடையது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐங்குறு 100 அடி வரையறை பார்த்தீங்கன்னா 3 முதல் 6 அடி வரை ஐங்குறு 100. ஓகேங்களா. ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும் நற்றிணை பார்த்தீங்கன்னா 9 to 12 அப்படி வச்சுக்கோங்க. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 to 8. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐங்குறு 100 பார்த்தீங்கன்னா 3 to 6, 3 அடி முதல் 6 அடி வரை. ஸோ அப்போ இதிலே நமக்கு தெரியுது 8 தொகையில் குறுகிய அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு 100 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 8 தொகையில் குறுகிய அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு 100. இதை தாண்டி இதை இன்னொரு கிரிட்டிக்கலாக கேட்கலாம் அப்படின்னா, இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்கன்னா அகப்பாடல்களுள் குறுகிய அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு 100. ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அகப்பாடன்றது மொத்தம் 5. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 100, கலித்தொகை, அகநானூறு.
இந்த இதில் கலித்தொகை மட்டும் உங்களுக்கு அடி வரையறை வராது. மீதி இருக்க 4மே அடி வரையறை வரும். இந்த 4மே பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க, இல்லைனா செப்பரேட்டாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஐங்குறு நூறுக்கு கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேம் நற்றிணை குறுந்தொகைக்கு பாடின பாரதம் பாடிய பெருந்தேவன் தான் பாடியிருக்காங்க. நற்றிணை எந்த கடவுளை பற்றியது? திருமால். குறுந்தொகை முருக கடவுளை பற்றியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் வர எல்லா நூல்களுக்குமே யார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன். ஓகேங்களா? சிவன் கடவுளை பற்றியது மட்டும்தான் மற்ற எல்லாத்துக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். ஓகேங்களா? ஸோ ஐங்குறு நூறு அவ்வளோதான். இதை தாண்டி ஐங்குறு நூறில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐங்குறு நூறு மொத்த பாடல் 500, திணைகளுக்கு 100 பாடல் அப்படின்ற வீதம் 5 திணைகளுக்கும் பாடல் இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 5 திணைகள் எழுதிக்கோங்க. 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? இந்த 5 திணைகளையும் எழுதிக்கிட்டு இந்த 5 திணைகளை பாடிய புலவர்கள், இந்த 5 திணைகளுக்கும் எவ்வளோ பாடல்கள். ஓகேங்களா? இதில் ஈஸியாக இருக்கும். 100 பாடல், 500 பாடல். கலித்தொகைக்கு பார்த்தீங்கன்னா பாடல்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, குறிஞ்சி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஒருத்தருக்கு பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னு வந்தாலே கபிலர் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ குறிஞ்சி கபிலர் 100 பாடல். ஓகேங்களா? அப்படி லைனாக எழுதிக்கோங்க. குறிஞ்சி திணையை பாடியது கபிலர் 100 பாடல்கள். முல்லை திணையை பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முல்லை அப்படின்றது எந்த ஏரியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு சார்ந்த இடமும் முல்லை. ஓகேங்களா? ஸோ காட்டில் பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது முல்லை திணை பாடந்து பேயனார், ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அடுத்தது மருதம் பார்த்திங்கன்னா வயலும் சார்ந்த இடமும். ஸோ வயலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயலில் நடந்து போக முடியாது, வயலோடைய ஓரமாக இருக்கக்கூடிய வரப்பில் தான் நடந்து போகணும். அதனால் அதனுடைய பேர் ஓரம் போகியார், ஷார்ட்கட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்லுங்கள், குறிஞ்சி யாருன்னா கபிலர், முல்லை யாருன்னா காடு சார்ந்த இடமும், காட்டில் தான் பேய் இருக்கும், ஸோ பேயனார். மருதம் வயலில் ஓரமாக தான் போகணும், வயலும் சார்ந்த இடம் தான் மருதம், வயலில் ஓரமாக தான் போகணும், ஸோ ஓரம் போகியார். இது வரைக்கும் நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? கபிலர், பேயனார், ஓரம் போகியார், 3 பேர்த்த சொல்லியிருக்கேன். அப்போ நெய்தலுக்கு இதுலேருந்தே ஷார்ட்கட் வருது. நான் 3 பேர்த்த சொல்லியிருக்கேன். நெய்தல் அம்மூவனார், இதுக்கு மேலே 3 இருக்குது, அதனால் அம்மூவனார். ஓகேங்களா? அதான் என்னுடைய ஷார்ட்கட். அதுக்கடுத்து பாலை ஓதலாந்தியார், இதுக்கு மட்டும் நோ ஷார்ட்கட், மற்ற எல்லாத்துக்கும் 4 இருக்கிறதால இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ வாங்க, ஐங்குறு நூறு பிரித்தெழுதுக. 5 + குறுமை + 100. குறுந்தொகை பிரித்தெழுதுக குறுமை + தொகை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நற்றிணை பிரித்தெழுதுக நன்மை + திணை. ஓகேவா? ஸோ நான் ஐங்குறு நூறு மொத்த பாடலோட எண்ணிக்கை 500, குறுந்தொகை மொத்த பாடலோட எண்ணிக்கை 402 ப்ராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன். ஓகேங்களா? நற்றிணை மொத்த பாடல் 400 பாடல்கள், அதில் ஒரு பாடல் கிடைக்கல, 234வது பாடல் மட்டும் கிடைக்கல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நற்றிணையோடைய அடி வரையறை 9 to 12, குறுந்தொகையோடைய அடி வரையறை 4 to 8, ஐங்குறு நூறுடைய அடி வரையறை 3 to 6. இதிலே நமக்கு தெரியுது குறுகிய அடிகளை உடைய 8 தொகை நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு நூறு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நற்றிணையில் 9 to 12 தான் 13 அடியை ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா போதனார். ஓகேங்களா? ஸோ நற்றிணைக்கு கடவுள் வாழ்த்து, குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து ப்ளஸ் ஐங்குறு நூறுக்கு கடவுள் வாழ்த்து பாடந்து யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணைக்கு திருமால், குறுந்தொகைக்கு பார்த்திங்கன்னா முருகன். ஸோ இதுக்கு அடுத்து வர எல்லாத்துக்குமே சிவன். ஐங்குறு நூறு பார்த்திங்கன்னா சிவனை பற்றியது. ஓகேங்களா? ஸோ நற்றிணையை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை, குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, ஸோ ஐங்குறு நூறு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நற்றினை தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகையை தொகுப்பித்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது, தெரியலை. ஐங்குறு நூறு தொகுப்பித்தவன் பார்த்தீங்கன்னா யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுந்தொகை ஐங்குறு நூறில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு 5 திணைகளுக்குமான 100 பாடல்களாலான 500 பாடல்களை கொண்டுள்ளது. 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ குறிஞ்சி திணையை பாடந்து கபிலர், முல்லை திணையை பாடந்து பேயனார், மருத திணையை பாடந்து ஓரம் போகியார், நெய்தல் திணையை பாடந்து அம்மூவனார், பாலை திணையை பாடந்து ஓதலாந்தையார். ஓகேங்களா?
ஒவ்வொரு திணைகளுக்கும் 100 பாடல். அப்போ 5 திணைகளுக்குமே 500 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நான் திணைகள் அப்படின்றது 2 சொல்லியிருந்தேன். அகத்திணை மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். புறத்திணை மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 12 வகைப்படும். இது புறநானூறு பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ புறத்திணை மொத்தம் 12, அகத்திணை 7. என்னென்னு பார்ப்போமா? அகத்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. ஓகேங்களா? புறத்திணை மொத்தம் 12, வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், சேம் கைக்கிளை, பெருந்திணை. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 12. ஐங்குறுநூறில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே பழைய ஓல்டு கிளாஸில் சொன்னால் ஒரு ஷார்ட்கட். ஸோ தொகை 8 தொகையில் பார்த்தீங்கன்னா தொகை அப்படின்னு வரக்கூடிய நூல்கள் பார்த்தீங்கன்னா 2. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஓகேங்களா? ஸோ குறுந்தொகை, கலித்தொகை அப்படின்ற 2 நூல்களை உடையது. ஸோ இந்த குறுந்தொகை, கலித்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சேர்த்து ஒரு சாங்கும் சேர்க்காமல் ஒரு சாங்கும் வரும். குறுந்தொகை மொத்த பாடலின் எண்ணிக்கை 402 ப்ராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன். அப்போ கடவுள் வாழ்த்து சேர்க்காம 401. குறுந்தொகையோட கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியதுன்னு கேட்டால் முருக கடவுள், பாடந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். சேம் அதே மாதிரி தான் அந்த கலித்தொகைக்கும் கடவுள் வாழ்த்து சேர்த்து சேர்க்காம அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சேர்த்து அப்படின்றது தான் இதுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சேர்த்து தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கடவுள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றறிந்தார் ஏத்தும் களி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதிலே இருக்குது கலித்தொகை, கற்றறிந்தார் ஏத்தும் களி. அப்போ கற்றவங்க மட்டும்தான் இதை அதிகமாக இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் கலித்தொகை அப்படின்றது சிறப்பு தான், கற்றறிந்தார் ஏத்தும் களி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலித்தொகை பரிபாடல், இந்த இடத்துல நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. கலித்தொகை பரிபாடலுக்கு ஒரு 3 ஐகான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐகான் பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது பாடலால் பெயர் பெற்ற நூல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கலித்தொகை பரிபாடல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண் இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூல்கள் இந்த 2மே. ஃபஸ்ட் ஐக்கான் என்னது? பாவகையால் அல்லது பாடலால் பெயர் பெற்ற நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். ஓகேங்களா? கலித்தொகை பரிபாடல் பாண்டிய மன்னரை பற்றி சொல்லக்கூடிய நூல். எஸ்பெஷலி இதில் பரிபாடல் வந்துட்டு பாண்டிய மன்னரை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னொன்று எழுதிக்கோங்க. சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலத்தால் பிந்தையது 8 தொகையில் காலத்தால் பிந்தையது எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். இந்த இடத்துல இன்னொன்று எழுதிக்கோங்க. காலத்தால் முந்தையது என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 6 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ பாவகையால் அல்லது பாடலால் பெயர் பெற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். பாண்டியர்களை பற்றி கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். காலத்தால் பிந்தையது எதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலத்தால் முந்தையது பிஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. ஓகேங்களா? ஸோ 10 + 8 + 10 சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது. அது நெக்ஸ்ட்டு நம்ம வரும்போது பார்க்கலாம். இப்போ கலித்தொகை வரலாம். கலித்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கற்றறிந்தார் ஏத்தும் களி, அதான் அதனுடைய சிறப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் இருக்கக்கூடிய மொத்த பாடலின் எண்ணிக்கை 150. ஓகேங்களா? ஸோ மொத்த பாடலாம் 150 ப்ராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன். கடவுள் வாழ்த்து இல்லைன்னா 149. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஐங்குறுநூறு நடத்தும் போதே 5 குறுமை + 100 5 திணைகளுக்குமான 100 பாடல்களான 500 பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அங்கவே நான் சொன்னேன் என்னென்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய கலித்தொகை + அகநானூறு இந்த 2த்துக்குமே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐங்குறுநூறில் நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து கலித்தொகைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கலித்தொகைக்கு நம்ம பிரித்து எழுதுனா 149 பாடல்கள் தான் வரும். ஒரு பாடல் பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? ஸோ அப்போ கலித்தொகையோடைய மொத்த பாடலின் எண்ணிக்கை 149 + 1. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 1 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வாழ்த்து. அப்போ மொத்த பாடல் கேட்டால் 150
149ன்றது பார்த்தீங்கன்னா பாடல்கள், அந்த 1 கடவுள் வாழ்த்து. ஓகேவா? ஸோ இதில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? கடவுள் வாழ்த்து இது வரைக்கும் நீங்கள் நற்றிணை பார்த்துருக்கீங்க, குறுந்தொகை பார்த்துருக்கீங்க, ப்ளஸ் ஐங்குறுநூறு பார்த்துருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா யார் பாடியிருக்காருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. பட் இந்த இதுக்கு மட்டும் கலித்தொகைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாடல் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக வருது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த 3த்துக்குமே கடவுள் வாழ்த்து பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவன். பட் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லந்துவனார். ஓகேங்களா? ஸோ நல்லந்துவனார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த நூலில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ நல்லந்துவனார் அப்படின்றவரை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இந்த நல்லந்துவனார் தான் கலித்தொகையை தொகுத்தவர். அப்போ நல்லந்துவனார் யார்? புலவர். ஓகேங்களா? இங்கே இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். ஓகேங்களா? ஸோ கலித்தொகையை தொகுத்தது நல்லந்துவனார். ஸோ இவர் ஒரு புலவர். ஓகேங்களா? ஸோ இந்த நல்லந்துவனார் பார்த்தீங்கன்னா கலித்தொகையை தொகுத்திருக்காரு. இவரை யாரும் தொகுக்க சொல்லலை. அப்போது தொகுப்பித்தவன் இங்கே கிடையவே கிடையாது. பேர் தெரியவில்லைன்னு கூட நம்ம போட தேவையில்ல. இல்லை, ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் கலித்தொகையில் நெய்தல் களியை இவர் தான் பாடியிருக்காரு. இவர் நெய்தல் களியை பாடினதால் இந்த மாதிரி குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, பாலைக்களி மற்றவங்க பாடியிருப்பாங்க அப்படின்னு இவர் ஓன் இன்ட்ரெஸ்டால் இவரே போய் தொகுத்தது தான் கலித்தொகை. ஓகேங்களா? ஸோ அப்போது கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் களியை பாடினது நல்லந்துவனார். ஓகேங்களா? ஸோ நெய்தல் களியில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா 33 பாடல்கள் உள்ளது. ஓகேவா? ஸோ கலித்தொகையோடைய கடவுள் வாழ்த்து நல்லந்துவனார் பாடியிருக்காரு. எந்த கடவுள்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நற்றிணை பார்த்தீங்கன்னா திருமால், குறுந்தொகை முருகன், மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே சிவன். ஐங்குறுநூறு சிவன் ப்ளஸ் கலித்தொகையும் சிவன். ஓகேங்களா? ஸோ இப்போ கலித்தொகை இது வரைக்கும் பார்த்துடலாம். கலித்தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா களி, கற்றறிந்தார் ஏற்றும் களி. கல்வி கற்றவங்க மட்டுமே இதை பாடுவாங்க. கற்றறிந்தார் ஏற்றும் களி அப்படின்றது இதனுடைய சிறப்பு. மொத்த பாடலின் எண்ணிக்கை 150 பிராக்கெட்டில் கடவுள் வாழ்த்துடன். ஸோ இந்த கடவுள் வாழ்த்தை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை பற்றியது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். அவரை யாரும் தொகுக்க சொல்லலை. ஸோ தானாக போய் தொகுத்துருக்காரு. அதில் அவர் பாடினது பார்த்தீங்கன்னா நெய்தல் களி. நெய்தல் களியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 33 பாடல்கள் இருக்குது. மீதி இருக்க மற்ற களியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு ஐக்கான் நம்ம ஏற்கனவே சொன்னது. ஸோ பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் கலித்தொகை பரிபாடல். சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து. கலித்தொகை பரிபாடல் பார்த்தீங்கன்னா பாவகையால் பெயர் பெற்ற நூல்கள். காலத்தால் முந்தையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. காலத்தால் பிந்தையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை பரிபாடல். ஓகேங்களா? இது சிறப்பு ஐக்கான். இதை பாக்ஸ் போட்டு எழுத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெய்தல் களியை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். 33 பாடல்கள். மீதி இருக்க மற்ற களியை நம்ம பார்க்க போகிறோம். குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, பாலைக்களி, இதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆர்டராக எழுதிக்கோங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி. ஸோ குறிஞ்சிக்களி எப்போவுமே நான் குறிஞ்சி என்ன சொல்லியிருக்கேன்? கபிலருக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி குறிஞ்சிக்களியை பாடினது கபிலர். ஓகேங்களா? 29 பாடல்கள். முல்லைக்களி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதக்களி என்னென்னா மருதன் இளநாகனார். நேமோட படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 33 பாடல்கள். அதுக்கடுத்து நெய்தல் களி. இந்த நெய்தல் களி நமக்கே தெரியும், நல்லந்துவனார் பாடியிருக்காரு. 35 பாடல்களை உடையது. ஓகேங்களா? ஸோ மருதக்களி பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் 35 பாடல்கள். நெய்தல் களி பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார் 33 பாடல்கள். பாலைக்களி பார்த்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுக்கோ சேம் 33 பாடல்கள். இப்போ நமக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பெண்டிங் இருக்காங்க. முல்லைக்களி நல் உருத்திரனார் மொத்தம் 17 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஐங்குறுநூறு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, அதை நான் என்ன சொல்லுங்கள் கபிலர். முல்லை பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் பேயனார். மருதம் ஓரம் பொய்கையார். நெய்தல் அம்மோனார். பாலை ஓதலாந்தையார். இந்த ஷார்ட்கட் நமக்கு தெரியும். பட் இந்த கலித்தொகையில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி. இதில் நமக்கு எப்பவுமே தெரிஞ்சது கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் களியை பாடினது நல்லந்துவனார். கலித்தொகை கடவுள் வாழ்த்து பாடினது நல்லந்துவனார். அப்போ நெய்தல் களியை நல்லந்துவனார் போட்டுக்கோங்க. 33 பாடல்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே வரீங்கன்னா மருதக்களிக்கு வாங்க. மருதன் இளநாகனார் மொத்த பாடல் 35. அப்படியே கீழே பாலை கழிக்கோங்க. பாலை பாடிய பெருங்கடுக்கோ 35. குறிஞ்சிக்களி நமக்கே தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். எத்தனை பார்த்தீங்கன்னா 29. முல்லைக்களி நல் உருத்திரனார் மொத்தம் 17 பாடல்கள்.
ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், கலித்தொகை முடிஞ்சிருச்சு. ஸோ கலித்தொகை இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஓகே. ஸோ இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. அதோட பார்த்தீங்கன்னா அகத்திணைகள் ஃபுல்லாக 5 பாடல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புறத்திணைகள் 2 பாடல், அதுக்கப்புறம் அகமும் புறமும் சார்ந்தது 1 பாடல். ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.